பாண்டிச்சேரி போகிற வழியிலே அழகான அந்த உப்பாலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கொடுக்க போகிறது. தேவ செய்திகள் 732. உப்பு ரொம்ப நல்லதுதான், ஆனால் உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், சமாதானம் உடையவர்களாய் இருங்கள். உப்பு உடையவர்களாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உப்பு என்பது விசுவாசம், உப்பு என்பது ஒரு பக்தி, உப்பு என்பது ஒரு கிரியை உள்ள விசுவாசம். புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இந்த உப்பு இருக்குதுல்ல, ஒரு நல்ல உப்பை மட்டும்தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். இந்த இடத்துல பதப்படுத்தப்பட்ட உப்பு இருக்குது பாருங்க, அது மட்டும் தான் மனிதனுக்கு இந்த பூமியில பயன்படுகிறது. இந்த அழுக்கான உப்பு இருக்குது பாருங்க, அது ஒண்ணுத்துக்கு பயன்படாது. ஒரு 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 செடிக்கு எருவுக்கு கூட பயன்படுத்த முடியாது. அந்த மண்ணுல எதையும் விளைவிக்கவும் முடியாது, எதுக்குமே பயன்படாது. கீழே கொட்டப்படுவதற்கும் மனுஷனுடைய காலால் மிதிக்கப்படுவதற்கும் மட்டும்தான் அது பயன்படும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சாரமுள்ள உப்பாய் நீங்கள் இருங்கள். சாரமுள்ள உப்பாய் இருந்தால் இந்த பூமியிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தனியே தெரிவாங்க, கர்த்தருக்குள்ளும் பிரியமாக வாழ்வாங்க, தேவனுக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஜனங்களா இருப்போம். அதனாலதான் உங்களுக்குள்ள உப்பு உடையவர்களா இருங்கள் என்று சொன்னார். உப்பு என்பது விசுவாசம், விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் தான் தேவனுக்கு பிரியம். இந்த உப்பானது கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமமாக பைபிள் சொல்லுகிறது. ஒரு சாரமுள்ள உப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா உணவுக்கும் இந்த உப்பை பயன்படுத்துவார்கள். எவ்வளோ நீ விலை உயர்ந்த ஒரு பதார்த்தங்கள், ஒரு நல்ல ஒரு உணவுகள் சமைத்தாலும் உப்பு சரியாக இல்லை என்று சொன்னால் அது மனிதனால் இந்த பூமியிலே அருவருப்பான ஒரு உணவாக கருதப்படும். அதே போல இந்த பூமியிலே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் விசுவாசமா இல்லை என்று சொன்னால் அவன் இந்த பூமியிலே கீழே கொட்டப்படுகிற ஒரு சாரமற்ற உப்பை போல இந்த பூமியிலே மதிப்பை இழந்து போய்விடுவான் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், சாரமுள்ள உப்பை போன்றவர்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒருவேளை விசுவாசம் இல்லை என்று சொன்னால் சாரமற்ற உப்பு இந்த பூமியிலே கிரியை இல்லாத விசுவாசம் செத்த மனிதனுக்கு போன்றது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்.